ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் வெங்கி ஸ்டோரி. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ராஜெக்ட் ஹெயில் மேரியோட ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மூவி ரிவ்யூ நான் இன்றைக்கி பண்ணுறேன். எனக்கு வந்து இந்த மூவி வந்து எனக்கு ஃபீல் குட்டாக ரிலேட் ஆச்சு. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்பேஸ், சைஃபை அண்டு ஃபீல் குட் ரிலேட்டடான ஒரு மூவி வேணும்னா இது நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஹாலிவுட்டில் வந்து ஒரு மெய் அழகன் ரிலேட்டடான ஒரு ஸ்டோரினே சொல்லலாம். ஸோ இதே மாதிரியான படம் நம்ம நிறையவே பார்த்துருப்போம். இன்டர்ஸ்டெல்லார், மார்ஷியன், ஸ்பேஸ் ஆடிசி, அப்புறம் ஈடி, இந்த மாதிரி நிறையவே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா நிறையவே இருக்குது. ஸோ அந்த லிஸ்ட்டில் எனக்கு தெரிஞ்சு இந்த படமும் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ கம்மிங் பேக் டு த ஸ்டோரி, இந்த ஸ்டோரி வந்து நம்ம நார்மலாக எல்லாருக்குமே தெரியுமே. உலகம் வந்து அழிய போகிறது, அதை வந்து ஆஸ்ட்ரோனாட் வந்து நம்ம எப்படியாச்சும் காப்பாற்றுறதுக்காக இங்கேருந்து ஸ்பேஸுக்கு போயிட்டு அங்கேருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை ஹெல்ப் பண்ணி இந்த உலகத்தை காப்பாற்ற முடியுமா அப்படின்றது தான் ஒரு ஒன்லைனராக எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த ஸ்டோரியில் வந்து ஆஸ்ட்ரோஃபேஜின் ஒரு மைக்ரோ ஆர்கனிசம் வந்து சூரியனோட வெளிச்சத்தை வந்து குறைச்சிக்கிட்டே வருது. இப்படியே போச்சுன்னா இன்னும் ஒரு 30 வருஷத்தில் வந்து இந்த உலகமே அழிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஏதாச்சும் ஒரு இதுலேருந்து எப்படியாவது தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்க்க போகும்போது, ஸோ மற்ற நட்சத்திரங்கள், கிரகங்களில் பார்க்கும்போது ஒரே ஒரு ஸ்டார் மட்டும் டாஸ் செட்டி அப்படின்ற ஒரு ஸ்டார் வந்து இதுலேருந்து எப்படி டிமினிஷ் ஆகாமல் அது வந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுன்றத வந்து சயின்டிஸ்ட் பார்க்குறாங்க. ஸோ அதனால் இங்கேருந்து நிறைய ஆஸ்ட்ரோனாட்டை வந்து அந்த டாசிட்டின்ற அந்த ஸ்டார்கிட்ட போயிட்டு அது எப்படி அதை வந்து தன்னைத்தானே காப்பாற்றிக்கிறது அப்படின்றத வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்காக இங்கேன்னு அனுப்புகிறாங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் த மெம்பராக தான் நம்ம ஹீரோ ரயன் காஸ்லின் இருக்கார். ஸோ அதுக்கப்புறம் இந்த பூமியை காப்பாற்றினாங்களா இல்லையான்றது தான் மொத்த கதையாகவே இதில் சொல்ல வந்திருக்காங்க. ஸோ இந்த படத்தை வந்து ஆண்டி வியர்ன்ற அவர் எழுதின நாவல் என்ன இதை அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து மார்ஷியன் சொல்லிட்டு ஒரு நாவல் எழுதியிருப்பாங்க. ஸோ அதுதான் 2015 நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அது செம்ம சக்கப்போடான படம்னே சொல்லலாம் அந்த படம் வந்து. ஸோ அவரோட இன்னொரு நாவல் தான் இந்த ப்ராஜெக்ட் ஹெயில் மேரின்ற நாவல். ஸோ அவர் எழுதின இன்னொரு நாவல் வந்து திரும்பியும் மூவியாக அடாப்ட் பண்ண போகும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகவே இருந்தது. ரெண்டாவது இந்த டேரக்டர்ஸ் வந்து ஸ்பைடர்வர்ஸ் எடுத்திருக்காங்க, ஃபில் லார்ட் அண்ட் கிறிஸ் மில்லர். ஸோ கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் இனிமேல் கொஞ்சம் அதிகமாகவே இருந்ததுன்னே சொல்லலாம். அப்புறம் இவங்க எடுத்த படத்துலேயே எனக்கு ரொம்ப அனிமேட்டடில் ஒரு ஒன் ஆஃப் த மூவின்றது வந்து க்ளவுடி அண்ட் த மீட் பால்ஸ் என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ்னே சொல்லலாம். ஸோ அதுவும் இந்த மாதிரி ஒரு ஃபேண்டசியான ஒரு மூவினே சொல்லலாம், எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அப்படி இருக்கிற போது இவங்ககிட்ட இனிமேல் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருந்தது. நம்ம ஸ்பைடர்வர்ஸ் எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ ஒரு ஃபீல் குட்டான ஒரு மூவியாக அவங்களோட மோஸ்ட்லி டைரக்ஷன் அப்படி தான் இருந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ இதில் என்ன மாதிரி அவங்க ஒரு ஃபீல் குட் கொண்டு வர போகிறாங்க. இன்னொன்று ஸ்பேஸுன்றப்போ இனிமேல் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகவே இருந்தது. நம்ம ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்போம், இல்லை வந்து ஒரு ஏலியனை காமிச்சிருப்பாங்க. அவருக்கும் ரயன் காஸ்லிங்க்கும் ஒரு நல்ல பாண்டிங் இருக்கிற மாதிரி தான் நிறைய ட்ரெய்லர்லேயும் மொத்த ஸ்டோரி அழகாக சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம இதே மாதிரி நம்ம நிறையா பார்த்துருப்போம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈடி, கோய் மில் கயா, நம்ம ரித்திக் ரோஷன் கூட ரயன் காஸ்லிங் கூட ஒரு இன்டர்வியூ சொல்லியிருப்பார். You have Rocky and I have Jadoo. I don't know if you've seen a film that I did. It's called Koi Mil Gaya. I want to see. That sounds great. What's your relationship with it? What is it? Is it an alien? Yeah, he's an alien. அப்படி இருக்கிறப்போ அதுக்கு ரிலேட்டடாக இப்போ ரயன் காஸ்லின் வந்து ராக்கின்ற ஒரு ஏலியன் கேரக்டரோடு நடிக்க போகும்போது எப்படி ஃபீல் பண்ணிங்கன்றது அது சோனி யூடியூப் சேனல்லே அவங்க போட்டிருப்பாங்க இன்டர்வியூ வந்து. ஸோ அது கூட நல்லா இருந்தது. நார்மலாக நம்ம ஏலியன் பார்க்க போகும்போது அதுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஏலியன் பார்த்துருப்போம், கோய் மில்கயா. ஸோ இந்தமாதிரி நிறைய படத்தில் வந்து ஏலியன்னாலே இப்படி தான் ஒரு பிம்பத்தை அவங்க க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. பட் இதில் வந்து ஏலியனுக்கு வந்து எதுவுமே இருக்காது. அந்த ஒரு எட்செகண்ட் வடிவத்தில் அந்த குள்ளியே தான் அந்த ஏலியன் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு ராக்கின் பேர் வச்சுருப்பாங்க. அந்த வாய்ஸ் ஆக்டர் கூட சூப்பராக பண்ணியிருப்பார். ஸோ அவரோட பேர் வந்து ஜேம்ஸ் ஹார்டிக்ஸ். அவர் தான் இந்த ஏலியனுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பார். சூப்பராக பண்ணியிருப்பாருன்னே சொல்லலாம். சச் அ நெயில் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நமக்கு பண்ண போகும்போது இன்னுமே அந்த பாண்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்ததுன்னே சொல்லலாம். நிறைய இடத்துல வந்து டேய் என்னடா இப்படி அந்த என்ன சொல்கிறது, அது ஒரு
வகையான ஒரு நல்ல பாண்ட்னே சொல்லலாம். நம்ம 80ல நம்ம பார்த்துருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு எஃபர்ட்டை வந்து அவங்க அழகாகவே அந்த ஸ்க்ரீனில் க்ரியேட் பண்ணியிருப்பார். 2வது ரயன் காஸ்லிங் சொல்லவே வேணாம். சச் எ வண்டர்ஃபுல்லான ஆக்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தான் தாங்கிட்டு போயிருப்பாருன்னே சொல்லலாம். அதுவே சில நெகட்டிவ்லேயும் வரும். அது நான் இங்கே நெகட்டிவில் சொல்கிறேன். இல்லை சாண்ட்ரா ஹாலர் நடிச்சிருப்பாங்க. சச் அமேசிங் ஆக்ட்ரஸ்னே சொல்லலாம். ஸோ அவங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து கம்மியாக இருந்தது. ரயன் காஸ்லிங்க்கு அடுத்தது அவங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்னால் கொஞ்சம் இருந்தது. ஸோ கொடுத்த ஸ்பேஸை வந்து அவங்க வந்து அழகாகவே அவங்க நடிச்சிட்டு போயிருப்பாங்க. ஸோ அண்டு நம்ம சொல்லவே வேணாம், ராக்கியோட அந்த வாய்ஸ் பர்ஃபார்மன்ஸ், ஜேம்ஸ் ஆர்டிஸ் சூப்பர். வெறும் அந்த ஏலியனோட வாய்ஸை வச்சு அதில் எமோஷ்னலி எல்லாத்தையுமே அந்த வாய்ஸ் மூலியமாகவே அவர் கடத்திருப்பார். அது சூப்பராகவே இருந்ததுன்னே சொல்லலாம். ஸோ இதை வந்து நான் ஐமேக்ஸில் பார்க்கல. நான் ஐமேக்ஸில் பார்க்க தவறின ஒரு ஒன் ஆஃப் த மூவினா இது ஒன்று. ஸோ நார்மலில் தான் பார்த்தேன். அதுலேயே அவங்களோட விஷுவலும் சரி, சினிமாட்டோகிராஃபி, சவுண்டு, பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே டாப் நாச்சாக பண்ணியிருந்தாங்க. ஸோ ஐமேக்ஸில் மிஸ்ஸே பண்ணாத ஒரு படம்னே சொல்லலாம். இது தமிழ் டப்லேயும் அவைலபிளாக இருக்குது. நான் இங்கிலீஷில் சப்டைட்டில்ஸோட தான் நான் பார்த்தேன். என்னடா இவ்வளோ பாசிட்டிவ் சொல்கிறேன், நெகட்டிவ் இல்லையான்னு கேட்டேன்னா நெகட்டிவ் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். ரயன் காஸ்லின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல் அண்ட் தாங்கிட்டு போயிருப்பார். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரயன் காஸ்லினோட ஃபேஸை மட்டும்தான் நம்ம ஃபுல்லாக பார்த்துருப்போம். ஏன்னா அங்கே ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ரயன் காஸ்லின் அவரோட க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே இறந்துருவாங்க. ஸோ ஸ்பேஸில் ஃபுல்லாக அவர் மட்டும்தான் தனிமையாக ஃபுல்லாக இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. ராக்கி வரத்துக்கு முன்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மொத்த ஸ்க்ரீனையும் ஹோல்ட் பண்ணுற ஒரு மனுஷனாக இருப்பாருன்னே சொல்லலாம். ஸோ சில இடத்துல வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி இருக்கலாம். ஒன்ஸ் ராக்கி வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பொறுமையை இழக்கிற மாதிரி இருக்கலாம். பட் ஆனால் அந்த ஆல்ரெடி 2 hours 36 minutes மேலே போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ இன்னுமே கொஞ்சம் கிறிஸ்பாக கட் பண்ணியிருக்கலாம். ஒருவேளை அந்த ஃபஸ்ட் ஹாஃப் வந்து அவர் எந்த அளவுக்கு தனிமையாக இருந்தாருன்ற அந்த ஒரு ஃபீலை வந்து நம்மளுக்கு கொண்டு வரலைன்னா நம்ம ராக்கியோட அந்த பாண்டை வந்து நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அதனால் கூட அவங்க வந்து ஃபஸ்ட் ஹாஃப் இந்த அளவுக்கு அவங்க வச்சுருக்கலாம். ஸோ எனக்கு வந்து அந்த ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும்தான் கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி இருந்தது. ஒன்ஸ் ராக்கி வந்ததுக்கப்புறம் அந்த பாண்டு, அவங்க காமெடி பண்ணுறது எல்லாமே செம்மையாக இருந்து போச்சுன்னே சொல்லலாம். ஸோ செகண்ட் ஹாஃப் வந்துட்டிங்கன்னா சர்றன்னு போயிடும் ஸ்க்ரீன் பிளேயில். ஃபஸ்ட் ஹாஃப் வந்து அவங்க அந்த ஸ்டோரியும் அந்த விஷுவலையும் நம்மளுக்கு கொண்டு வந்து இதுக்கப்புறம் இவங்களோட பாண்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க போகுதுன்றதுக்கு காரணம் வந்து அந்த ரயன் காஸ்லினோட அந்த லோன்லினஸை நம்மக்கிட்ட காட்டுறதுக்காக கூட இருந்திருக்கலாம். நான் பார்த்த வரைக்கும் எனக்கு அப்படி தான் தோணிச்சு. ஏன்னா நம்மளுக்கு அந்த ஃபஸ்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு கொண்டு வரலைன்னா செகண்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த பாண்ட் இருந்திருக்கலாம். ஸோ 2வது அவங்க வந்து பூமியை காப்பாற்ற போகிறேன்றது சொல்கிறாங்க. சொல்லிட்டீங்களே 30 years 30 yearsக்குள்ளே இந்த பூமி இதாகிடும். அது ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதை கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம். ஸோ 2 hours 36ன்றதும் கம்மி தான். பட் ஆனால் இன்னுமே கொஞ்சம் கிறிஸ்பாக கட் பண்ணியிருக்கலான்றது என்னோட ஒரு சஜஷனாக இருக்கலாம். மிச்சப்படி எனக்கு வந்து இந்த படமே ஒரு நல்ல ஃபீல் குட் மூவிஸில் ஒரு ஒன் ஆஃப் த லிஸ்ட்டில் இது ஒன்று இப்போ ஆட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் எத்தனை பேர் இந்த படத்தை தேட்டரில் பார்த்தீங்கன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். எத்தனை பேர் ஐமேக்ஸில் மிஸ் பண்ணீங்கன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நான் தமிழில் பார்க்கல. ஸோ இன்னொரு வாட்டி சான்ஸ் கிடச்சிருந்தா நான் தமிழில் பார்க்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ until then catch you guys on the next video.